மகரம் ராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை இந்த வீடியோவில் பொது பலனாக பார்க்கலாம். மகரம் ராசிக்கு திடீரென்று நிலை மாற்றம் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய மாதம். இந்த சூரியன் 7ஆம் இடத்துல இருந்து, குருவும் 7ஆம் இடத்துல இருக்கு, புதனும் 7ஆம் இடத்துல இருக்கு. அந்த வகையில எமோஷனலா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால சில பாதிப்புகள் வரும். கோவப்படாம டென்ஷன் ஆகாம எடுக்கக்கூடிய முடிவுகளால பாசிட்டிவா இருக்கும். சரியான நேரத்துல உங்களுக்கு ஒரு உதவி வரும். சரியான நபரை சந்திப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கிற ஒரு போன் கால் அல்லது எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். ஒரு புதிய பொறுப்பு சில பேருக்கு கிடைக்கும். ஒருத்தரை சந்திப்பீங்க. அந்த சந்திப்பால உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் அல்லது வாழ்க்கையில ஏதோ ஒரு உதவி போன்றவை இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாசிட்டிவ் நிறையவே இருக்கு. ஆனா சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுறது, 8 8ஆம் இடத்திலே ஆட்சி பெறதுனால அவசர முடிவுகள் எல்லாம் தவிர்க்கணும். அதை பத்தி நம்ம இந்த வீடியோல எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதுல துணிந்து நம்ம இந்த மாதத்துல செயல்படலாம் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த மகரம் ராசிக்கு ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருந்து வக்ரம் ஆகிறது நல்லதுதான். இதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குறிப்பா நிறைய முயற்சி செய்வீங்க, நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, திடீர்னு மாற்றத்தை சந்திப்பீங்க. மகர ராசி கொஞ்சம் இல்லாத நினைச்சு கவலைப்படுவீங்க. அதே சமயத்துல ஒரு டென்ஷனா வேலை பார்க்கறது, படபடப்போடு வேலை பார்க்கறது, மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே வேலை பார்க்கறதெல்லாம் இருக்கு உங்ககிட்ட. பட் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ரமானதுனால அந்த எமோஷனல் படபடப்பு போன்றவையெல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதை குறைச்சிக்கணும். அதை குறைச்சிக்கிட்டு காம் டவுனா இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதாவது அவசர முடிவு எடுக்க மாட்டீங்க. அவசரத்தால பண இழப்போ அல்லது மன கஷ்டமோ ஏற்படாது. வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். வாக்குவாதங்கள் யார்கிட்டையும் செய்யக்கூடாது. அவசரப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாது. வாக்கு கொடுக்க கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஆனா திடீர்னு ஒரு புகழும் வரும். அதாவது இந்த காலகட்டத்தில் உங்கள் மேல ஒரு ஃபோக்கஸ் வரும். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்க மேல ஒரு ஃபோக்கஸ் வரும். அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. நீங்களுடைய மாற்றத்தை அவங்களே நினைச்சு பார்ப்பாங்க. அதே போல உங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்துல. அதாவது ஏதோ ஒரு வகையில ஒரு வெறுமைதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நிஜம் என்பது இறைவன் தான். இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாயை. இதற்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் நிஜம். அந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இறைவனுடைய அருள் உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக பயணம், சுற்றுலா போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தான தர்மம் செய்யறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, தாராள குணத்தால் பேர் வாங்குறது, புகழ் கிடைக்கிறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த வேலை விஷயமா நான் சனி வக்ர பலனுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குன்னாக்க இந்த கோச்சாரத்துல சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டம் சிறப்பான காலகட்டம் தான். நீங்க ஆல்ரெடி வேலையில இருக்கிறீங்கன்னாக்க வேலையில அங்கேயே கூட ஒரு பதவி உயர்வோ அல்லது டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ கூட ஏற்படும். அல்லது நீங்களே கூட ஒரு சொந்தமா தொழில் ஒன்று ஆரம்பிப்பீங்க. அல்லது ஒருத்தட்டு வேலை பார்க்குறீங்கன்னா கூட வெளியில நீங்க சொந்தமா ஒரு தொழில் நடத்துறதுக்கோ அல்லது ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்துல. அதாவது இந்த ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பருக்குள்ள சொல்றேன். ஸோ அந்த வகையில சனி உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தா ஒரு நிலை மாற்றம்ன்றது சிறப்பாகவே இருக்கும். அதே போல உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல அப்படின்னாக்க இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது. ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலையும் உங்களுக்கு ஆதாயம் வரும். ஆனாலும் இருக்கிற இடத்துலயே நீங்க இருந்தீங்கன்னாக்க இந்த 4 மாசம் கழிச்சு டிசம்பர் மாதத்துல அங்கேயே உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில நீங்க எதிர்பார்க்கிற ப்ரொமோஷன் கூட உங்களுக்கு டிசம்பர்ல இருந்து கிடைச்சிரும். அதாவது சனி வக்ரம் ஆகாதவங்களுக்கு, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்திலேயே ப்ரொமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல ஒரு புதிய நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க எதிர்பார்க்கிற ஒரு போன் கால் அல்லது எதிர்பார்க்கிற ஒரு வேலை, அதாவது அட்டன் பண்ற இன்டர்வியூ, அங்கிருந்து போன் கால் வருமா அல்லது மெசேஜ் வருமா, மெயில் வருமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு இந்த மாதத்துல பூர்த்தி ஆகும். அதே போல ஒரு திடீர்னு ஒரு பயணமும் ஏற்படும். சூரியன் மாதத்துக்கு பிற்பகுதியில ஆகஸ்ட் 18ஆம் தேதி 8ஆம் இடத்திலேயே வரும். 8ஆம் இடத்துல சூரியன், கேது 8ல, ராகு 2ஆம் இடத்துல. அதனால கொஞ்சம் அந்த நேரத்துல டென்ஷன் ஆகுறது, அவசரப்படுறது, 8 8ஆம் இடத்துல இருந்தாக்க முன்பின் யோசிக்காம யார்கிட்டையும் அட்வைஸ் கூட கேட்காம அவசரமா ஒரு முடிவு எடுத்துட்டு வருத்தப்படுறது. குறிப்பா
இந்த நேரத்துல சொத்து விற்கலான்னு போறீங்கன்னு வச்சுங்களேன், அவசரமா வித்துரும், ஆனா நஷ்டமாயிடும். அந்த நேரத்துல தவிர்க்கணும், சொத்து விற்கிறத தவிர்க்கணும். வாங்கலான்னு போறீங்க, மாதத்தோட பிற்பகுதியில என்ன ஆகும், குறைவான விலை உள்ளதை அதிக விலை கொடுத்து வாங்குவீங்க. அல்லது இந்த நேரத்துல ஒரு அட்வைஸ் வச்சுக்கிறது நல்லது. ஒரு பெரியவர்கள், சான்றோர்கள் அல்லது வெல்விஷர் இவங்க கிட்ட ஒரு கருத்து கேட்டுட்டு அவர்கள் மூலம் செயல்பட்டீங்கன்னா சிறப்பு தான். செயல்படக்கூடாதுன்னு கிடையாது. ஆவணி மாசம் நீங்க விற்கலாம், வாங்கலாம் அல்லது குடி போகலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா ஒரு 4 பேர்கிட்ட கருத்து கேட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். அலைச்சல்கள் இருக்கும், ஆதாயம் இருக்கும், பயணங்கள் இருக்கும். பயணம் பலன் தரும். அதே சமயத்துல உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வேலையில ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. முக்கியமா அதாவது பெரும்பாலானோர் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தாலும் சரி, வக்கரமா இல்லைனாலும் சரி, இப்போ ஒரு ஊர்ல வெளியூர்ல வேலை பாக்குறீங்கன்னா அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதுல குறிப்பா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது மேக்சிமம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு ஊர் விட்டு வேற ஊருக்கு வேலைக்கு போறது, அல்லது வேலை கிடைச்சி இருக்கிற ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு போறது, இந்த மாதிரி ஒரு நிலை மாற்றத்தை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சந்திப்பீங்க. அதற்கான ஒரு முடிவுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 8ஆம் அதிபதி ஆட்சி பெறும்போது மாதத்தோட பிற்பகுதியில ஒரு தொலைதூர பயணங்கள் போன்றவை ஏற்படுறதுக்கு, வேலை விஷயமா பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, ஆன்மீக பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மாதத்தோட இறுதியிலும் சரி, மாதத்தோட முதல் பகுதியிலுமே சரி. அதே போல இந்த புதனை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 6 கூடியவன் மற்றும் 9ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் இருக்கும். ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரலாம் புதன் குரு சேர்க்கை இருக்கிறதுனால கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நேரத்துல கல்வி நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும். நீங்க விரும்பிய கோர்ஸை கூட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா தொலைதூரத்துல, வெளிநாட்டுல, வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த வகையில பயணங்கள் ஏற்படும், எக்ஸ்பென்சஸும் ஆகும். எக்ஸ்பென்சஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல இந்த புதன் குரு சேர்க்கையினால குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்னாக்க, பொதுவாகவே வாழ்க்கை துணிவரால் நேசிக்கப்படுவீங்க. ஒரே வீட்டுல கணவன் மனைவியா இருக்கக்கூடியவர்களுக்கு பிரியாம இருக்கிறீங்கன்னா வாழ்க்கை துணிவரால் நேசிப்பு இருக்கும். ஆனா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். வாழ்க்கை துணை ஒரு வகையில கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை ஒரு வகையில விரயம், அல்லது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதனால செலவு பண்றது, வாழ்க்கை துணைவருக்கு ஆடை ஆபரணம், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி உங்க வகையில இருந்து வாழ்க்கை துணைவருக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி தான் இந்த மாதம் இருக்கும். இந்த குரு 12க்குரியவன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகள் வரும். அதே சமயத்துல திருமணம் ஆகலனாக, திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கனாக மாதத்தோட இறுதியில சில பேருக்குலாம் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில், ஈவன் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த மாதத்தோட பிற்பகுதியில வரன் அது செட் ஆகிறதுக்கும் திருமணம் ஆகிறதுக்குமே சில பேருக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல சில பேருக்கு வீடு மாற்றம், லொகேஷன் சேஞ்சஸும் நான் சொன்ன மாதிரி திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர முடியுமா அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல் பகுதியில் கூட அதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலாம். ஆகஸ்ட் 18க்கு பிறகு பிரிந்திருக்கக்கூடியவர்கள், தற்காலிகமாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை. சொல்ல போனா ஒன்னா இருக்கிறவங்க கூட தொழில் காரணமா கொஞ்சம் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும். இந்த சுக்கிரன் பாருங்க 9ல இருக்கிறாரு. சுக்கிரன் 9ல நீசம். அதே போல இந்த 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது ஆல்ரெடி காதல்ல இருக்கிறீங்கன்னா கூட அந்த காதலர்களுக்குள் கொஞ்சம் மனக்கசப்புகள் கூட ஏற்படும். சில மன வருத்தங்கள் போகும். வேலை தொழிலில் மாற்றம், மேலும் பூர்வீக சொத்து கிடைக்கிறது, அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது சில பேரு, அல்லது வீடு வகையில் ஆதாயம், புதிய வீட்டுக்கு குடி போறது, தொலைதூர பயணங்கள் போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வழக்குகள்ல இருக்கிறவங்களுக்கு வழக்குகளில் சாதகமான பதில்கள் வரும். அது டிவோர்ஸ் கேஸா இருந்தாலும் சரி, அல்லது சொத்து சம்பந்தமான கேஸா இருந்தா கூட செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வழக்குகளில் வெற்றி அல்லது சாதகமான பதில்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் கடனை குறைப்பீங்க, கடனுடைய அழுத்தங்களை பெருசா இல்லாம இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்தவரை கடனுக்கு கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி 7.5 சனி காலகட்டத்தில் ஏற்பட்ட கடனே இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வர அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய கடன் வாங்காம செலவு பண்ணுவீங்க. வருமானம் வரும், நிதி நிலைமையை பொறுத்தவரை வருமானம் வரும், கடனுக்கு செலுத்துவீங்க. இந்த மாதிரி தான் போகும். அதே போல உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. மேலும் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் இருக்கும். இந்த எதிர்ப்புகளை அடக்கிற அந்த சத்ரு ஜெயமும் உங்களுக்கு ஏற்படும். எதிரி யாருன்னு அடையாளம் காண்பீங்க. முக்கியமா அது சேம் ஜென்டராகவே இருக்கும். நீங்க பெண்ணுன்னா பெண்ணாலேயே, ஆணுன்னா ஆணாலேயே, உறவுகளுக்குள்ளேயும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட
அந்த ஒரு நபர் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருப்பாரு. ஆனா அந்த நபரையும் நீங்க அடையாளம் கண்டு அவர்களையும் அரவணைத்து போவதன் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவங்களுடைய பகையை அறுத்துருவீங்க. அதாவது அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்காம அவங்க மேல அன்பு காட்டி அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நல்லா பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுமே உங்களுக்கு நண்பர்கள் ஆயிடுறாங்க, உங்களை எதிர்க்கிறத விட்டுறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ சத்ரு ஜெயம் ஏற்படும், கடனை கட்ட போறீங்க, வழக்குகளில் வெற்றி, மாணவர்கள் தேர்வுகள் எழுதுறீங்கன்னா தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் வழங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஏதாவது எழுதுறீங்கனாலும் சரி, அல்லது காம்படிஷன் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறீங்கனாலையும் அதுல உங்க ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னாக அரசு பணிக்கான தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். அதே சமயத்துல சனி வக்கரம் ஆகிறதுனால நிறைய முயற்சி பண்ணுவீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க, டிராவல் பண்ணுவீங்க. அந்த வகையில இந்த காலகட்டம் சில விஷயங்கள்ல நன்மை இருக்கு. அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, வார்த்தைகளில் கவனம் செலுத்திக்கணும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது பெரியவர்கள் அல்லது வெல்விஷருடைய அட்வைஸ் கேட்டு எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. இதுதான் இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா மண், விவசாயம் சார்ந்த துறைகள், கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, அக்கௌண்ட்ஸ், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், டீச்சிங்கு, வக்கீல், கன்சல்டேஷன் பண்ணக்கூடியவர்கள், அதே போல வியாபாரம், சிறு வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் வருமானம் எல்லாம் வரும். கடனுக்கு செலுத்துவீங்க. வேலையில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ நல்ல ஒரு இடமாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு பெரிய கம்பெனியில் இருப்பவர்களுக்கு ஊர் மாற்றம், வேற கம்பெனிக்கு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கடனை திருப்பி செலுத்துவீங்க. புதிய கடன் வாங்குற அளவுக்கு நிலைமை இல்லை. ஓரளவுக்கு வருமானம் வரும், ஆனா செலவுகளும் அதிகமாக இருக்கும். பயணங்கள் ஏற்படும், ஆன்மீக பயணங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ஆனாலும் வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் உண்டு. வாழ்க்கை துணைவர் வகையில ஏதோ ஒரு வகையில சொத்துக்கள் சேர்க்கை, சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் மன அழுத்தம் வந்து போகும். திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்குமே பயணங்கள் ஏற்படும். வேலையில இடமாற்றம் சில பேருக்கு ஏற்படும், ஊர் மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். அதே போல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணை ஒரு வகையில செலவுகள் அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையுடன் சில மன வருத்தங்கள் வந்து போகும். கடனை வெற்றிகரமாக கட்டுவீங்க, வெற்றிகரமாக சமாளிப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல புதிய திட்டம், புதிய முயற்சிகளிலும் சில பேர் இறங்குவீங்க, அது வெற்றியை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவு பெருசா இல்லை. திருமணம் போன்றவை பாக்குறீங்க, வரன் பாக்குறீங்கன்னா செட் ஆக வாய்ப்பு உண்டு. இது திருவோண நட்சத்திரத்துக்குமே வாய்ப்பு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா செட் ஆகிறதுக்கு மாதத்தோட பிற்பகுதியில வாய்ப்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும், திடீர் பணவரவையும் ஏற்படுத்தும் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே. அப்போ பணவரவு வந்தாலும் செலவுகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதுல கவனமாகவும் இருக்கணும். அதே போல அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வேலை மாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மணி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும், தேர்வுகளில் வெற்றி ஏற்படும், சத்ரு ஜெயம் ஏற்படும். இந்த மாதம் ஒரு கலவையான மாதம் தான். சில விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், நீங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும், நோய் நொடியை நீக்கும், ஆரோக்கியமா இருப்பீங்க, வருமானம் வரும். அதே போல கடனை தீப்பீங்க, வழக்குகளில் வெற்றி ஏற்படும், எதிரி தொல்லை இல்லாமல் இருப்பீங்க. மொத்தத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுக்கு பெருமாள் வழிபாடு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பை தரும். மதுரை மீனாட்சி அம்பாளை கூட முடிந்தா தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.